ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசலில் சிடி இருக்குது. அந்த சிடியை போட்டு பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. எவனோ ஒருத்தன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறான். எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ஸ்ட்ரேஞ்சர். இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு யங் கப்புளுடைய குழந்தை காணாமல் போகிறதுல ஆரம்பிக்குது. அவங்க எங்கே தொலைச்சாங்களோ அந்த பார்க்கில் போய் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் பார்க்குறாங்க. எந்த க்ளூவும் கிடைக்கல. அதனால அந்த பார்க்கில் வரங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பார்க்கில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி குழந்தையோட போகிறத பார்க்குறாரு. அந்த பெண்மணியை வந்துட்டு இந்த குழந்தையுடைய அப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு மால்குள்ளே போகிறாங்க. அந்த மால்குள்ளே அவங்களே ஃபாலோ பண்ணி போய் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அந்த குழந்தைய இவரே தூக்கிடுறாரு. அங்கே கட் ஆகுது. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சம்பவங்கள்லாம் ஒரு சீடியாக அவர் வீட்டுக்கு வருது. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது. அவங்க எதுக்காக வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க யார், அந்த குழந்தை கிடைச்சதா, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீறி கதை. இது ஒரு செம்ம படம். பிரச்சனை என்னன்னா, இது எத்தனை பேர் பார்ப்பானுங்கன்னு தான் தெரியல. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க வேணால் இந்த படத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த சேனல்லையும் அதை சொல்ல போகிறது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம சேனலே ஒரு வாழ்ந்துகிட்ட சேனல் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எவனும் சொல்ல மாட்டான். நம்மளே வந்துட்டு நம்மளை பெருமையாக சொல்லிக்க வேண்டியது தான் கொடுமை இதெல்லாம். இந்த படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கையை எட்டி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இன்ஸ்டா ஸ்டோரியிலேருந்து சிசிடிவி வரைக்கும் அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கறது நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்ல தான் போகும். அதாவது இந்த குழந்தை எப்படி காணாமல் போச்சு, யார் எடுத்திருப்பாங்கிற இந்த பாயிண்ட்லேயே தான் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு சிடி இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் போட்டு போகிறான். அதனால போலீஸ் என்ன பண்ணோன்னா இவங்க வீட்டு முன்னாடி ஒரு கேமரா வைப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு யாருங்கிறது தெரியும். அங்கே பார்த்தா ஒரு மிடில் ஏஜான ஒரு ஆள். அவர் வந்துட்டு சிடி போட்டுட்டு போயிருப்பார். என்னடா இது பார்த்தா அவன் பார்த்தா ஆப்போசிட் இவங்களுடைய பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்கில் தான் தங்கியிருப்பான். அது வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த போலீஸ் வந்துட்டு சும்மா போய் யாரையுமே போய் இது பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த மிடில் ஏஜ் ஆளை பார்த்ததுக்கப்புறம் படம் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். நிறைய லாங் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டயலாக்மே இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே போகும் படம் ஃபுல்லாகவே. அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கானுங்க. ஒரு சோல் ஆஃப் விஷுவல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுதான் பெரிய விஷயமே. இதில் சும்மா போட்டு கண்ட மணிக்கு டம்மு டும்முன்னெலாம் அடிச்சு தள்ளாமல், நல்லா வயலினை போட்டு ராவி விடாமல், அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் சின்ன சின்ன சவுண்ட்ஸை வச்சு ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இதோடைய காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ளிப் ஆகி அப்படியே ஒரு மிரர் இமேஜாக தெரியும். அதாவது அவனுடைய பிரதிபலிப்பாக அப்படியே மாறும். அந்த மாதிரி தான் இது அப்படியே போகும் ஒரு லெவலுக்கு மேலே எல்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. ஏன்னா இந்த குழந்தை வந்துட்டு ஒரு கட்டத்தில் கிடைக்குது. ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஒரு ஃபாலோ அப் இருக்கும். அது அப்படியே மாறும். அது ஒரு மெலன்கோலியாக இருக்கும். அது சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்மெல்லாம் வந்துட்டு இவன் தான் எடுத்திருப்பான், இவன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல தான் போகும். ஆனால் அப்படி இல்லாமல் அப்படியே மாறும். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நம்ம பார்ப்போம். அவனோட பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் சொல்லக்கூடிய அந்த டயலாக்ஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. படத்துலையுமே ஒரு சீன் இருக்கும். பைனாக்குலரில் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கறது. அது வந்து ஒரு இந்த ஹிட்ச்காக்கோடைய ரியர் விண்டோ படத்துக்கு ஒரு ஹோமேஜ் மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்டிங்ஸ், அந்த 2 பில்டிங்ஸ்லையும் சரிக்கு சமமாக இருக்கிறது. அந்த ஸ்டெப்ஸில் வர்றது நைட்டில் வந்துட்டு ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பிட்டாக இருக்கும் அந்த ஸ்டெப். அது அவ்வளோ சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு விஷுவலாக இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து சிங்கப்பூர் டேரக்டர் தான் நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகவே சிங்கப்பூரில் தான் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தான் சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் இதை கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கணும். இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்கங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கதைகள்லாம் எப்படி சொல்கிறாங்க, எப்படி வேற விதமாக சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ ஏன் எங்கள் அம்மா பெருமையாக இருக்குன்னு சொன்ன, ஏன் எங்கள் அப்பாவை சொல்லலைங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும்.
அது வந்துட்டு கடைசியில் வேற மாதிரி அந்த டயலாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ எம் ஸோ ப்ரௌடுங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த படத்தில் வரும். இப்படியே மாறும், இது வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னு. ஒரு மெலன்கோலியாக தான் முடியுது இந்த படம். ஒரு ஹாப்பி என்டிங்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல தான் வந்துட்டு இந்த படம் முடியுது. ஸோ இங்கே யாருமே தனியாக இல்லை. நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் நம்மளையும் வேற ஒரு கண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகத்தில் ப்ரைவசிங்கிறது ஒரு மாயை தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாரையாவது பார்த்துட்டு இருக்கும்போது மைண்டில் வச்சுக்குவாங்க, உங்களையும் யாராவது பார்த்துட்டு இருக்கலாம். பாய்.